இன்று நாம் கற்க இருக்கும் முத்திரைகள் வாயான் முத்திரை மற்றும் வாத முத்திரை. வாயான் முத்திரை என்பது கைகளில் இதுநாள் வரையில் நாம் 2 விரல்களை இணைத்து செய்யும் முத்திரைகளை கற்றோம். இப்பொழுது 3 விரல்களை இணைத்து செய்யும் முத்திரைகளை கற்க இருக்கின்றோம். இந்த வாயான் முத்திரை என்பது கட்டை விரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் கட்டை விரலோடு இணைத்து கொள்வது. இப்படி இது வாயான் முத்திரை. இப்படி மடி மீது வைத்து தியானிக்க வேண்டும். அடுத்த முத்திரை இந்த ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் உள்ளங்கையில் மடித்து கட்டை விரலை கொண்டு பிடித்து கொள்ள வேண்டும். இப்படி வாயான் முத்திரைக்கு நேர் எதிரான முத்திரை தான் இந்த வாத முத்திரை. இந்த வாத முத்திரையை கண்களை மூடி தியானிக்கலாம். இந்த 2 முத்திரைகளினுடைய பயன்கள். முதலில் வாயான் முத்திரை. வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்றவை கண்ட்ரோல் ஆகும். இந்த வாயான் முத்திரை பிடிக்கிறதுனால இந்த வாயு சக்தியும், அதாவது காற்று சக்தியும் ஆகாய சக்தியும் அதிகரிக்கிறது, நெருப்பு சக்தி குறைகிறது. இது அடிப்படை. ஏற்கனவே நாம் கற்ற முத்திரைகள் சின்முத்திரை மற்றும் ஆகாய முத்திரை. இந்த 2னுடைய சேர்க்கை தான் இந்த வாயான் முத்திரை. பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையின் போது ஏற்படும் அதிகப்படியான உதிரப்போக்கை இது சரி செய்கிறது, இந்த வாயான் முத்திரை. அடுத்தது வாத முத்திரை. இந்த வாத முத்திரையினுடைய பயன்கள் தலைவலி, கைவலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, அதே போல் வாத பிரச்சனைகளான முடக்குவாதம், பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் கண்ட்ரோல் ஆகுது இந்த வாத முத்திரை செய்கிறதுனால. வாத பிரச்சனையினால் வரக்கூடிய கை கால் மடக்க முடியாமல் சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இது சால்வ் ஆகும். இந்த அற்புதமான 2 முத்திரைகளை மறுமுறை எப்படி செய்வது என்பதை இப்போது கற்கலாம். கண்களை மூடி தியானிக்கலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்பொழுது 2 கைகளிலும் இப்படி ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலை கட்டை விரலோடு இணைக்க வேண்டும். மற்ற 2 விரல்கள் நீட்டி இருக்க வேண்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை திறந்து கொள்ளலாம். இப்போது இந்த ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலை உள்ளங்கையில் மடித்து வைத்து அதன் மீது கட்டை விரலை கொண்டு அழுத்த வேண்டும். இது வாத முத்திரை. கண்களை மூடி தியானிக்கலாம். இந்த முத்திரைகள் எல்லாமே தேவைக்கு ஏற்ப தான் நம்ம செய்யணும். கண்களை திறந்து கொள்ளலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் இன்னும் சிறப்பான 2 முத்திரைகளை கற்கலாம். நன்றி, வணக்கம்.